என் அன்பு பிள்ளையே, நீ ஏன் எல்லாம் உன் தலையில் வைத்துக் கொண்டிருக்கின்றா? ஏன் குழந்தா, உன் சாயப்பா நான் உன் வலிகளை தாங்க மாட்டேனா? நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று எனக்கு தெரியவில்லை தங்கமே. உன் மனவலி, உன் உடம்பில் ஏற்படும் வலி என அனைத்து வலியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியாது, எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என கேட்கிறார். உன் வலியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை காணும் போது அதுதான் எனக்கு வலியை ஏற்படுத்துகின்றது. உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் தாண்ட முடியும் என்று நீ கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன்? வலி தாங்காமல் சில நேரம் நீ கதறும் போது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதல்ல. அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும் போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது குழந்தையே. என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கின்றதே என்று நீ துவண்டு போக மாட்டாய். என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பரந்த வானமாய் மேலோங்கி நிற்பாய். நல்லதே நடக்கும் குழந்தையே. என்னை நீ மனிதனாக நினைத்தாலும் சரி, இறைவனாக தொழுதாலும் சரி, உன்னிடம் நான் பூஜை செய், என்னை துதி என சொல்லவில்லை. மாறாக நீ எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைக்கின்றாயோ அதைவிட அதிகமாக உனக்கு நான் நல்லதே செய்வேன். அன்பைத்தா, அடக்கமாக இரு, அகங்காரம் கொள்ளாதே. எத்தனை இடர் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை காலதாமதமானாலும் நான் என்றும் உன்னை கைவிடவே மாட்டேன் குழந்தையே. அமைதியாக உட்கார். தேவையானதை நான் செய்கின்றேன். நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்கின்றேன். கவலையை விடு. எல்லா விதத்திலும் நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன். உன் சுமையை என் மீது இறக்கிவிடு குழந்தையே. யாரையும் எதையும் அதிகம் நேசிக்காதே. உன் குழப்பங்களுக்கு அதுவே காரணமாகும். வெளியிலிருந்து எய்தப்பட்ட அம்பை போல உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. எந்த தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து வெற்றி கனியை நான் பறிக்க வைப்பேன். சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் அதற்காக என் மேல் உள்ள நம்பிக்கையை இழக்கலாமா? நான் உன் அருகில் தான் இருக்கின்றேன் குழந்தையே. அதை ஒருபோதும் நீ மறந்து விடாதே. நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில், இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை காப்பாற்றும். எப்போதும் அழகிய காட்சிகளை தேடாதீர்கள். நீங்கள் காணும் காட்சியை அழகாக்குங்கள். வாழ்க்கை அழகாகும். உன் வாழ்வில் நல்லது நடக்கும் என திரும்ப திரும்ப நீ சொல்லும் போது நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும். நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த சாகியின் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே. உன் மனதை என்னிடம் கொடுத்து விட்டாய். இன்னும் ஏன் அடுத்த வருடம் எதையோ எதிர்பார்த்து உன்னையே நீ வருத்திக் கொள்கின்றாய்? என் குழந்தைக்கு எது தேவையோ அதனை நானே நடத்தி தருவேன். உன் மனதை எப்போதும் தெளிவாக வைத்துக்கொள். நடப்பது எல்லாமே உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள். அதனை நடத்துபவன் நான் அல்லவா? பிறகு ஏன் கலக்கம் கொள்கின்றா? நான் உன் அருகில் தான் இருக்கின்றேன் குழந்தையே. நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றா. இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வர எல்லா முயற்சியையும் செய்யும். இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம். என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு. அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும். கடவுளிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்வார். பிறப்பு இறப்பிற்கு இடைப்பட்ட காலத்தில் அவனவன் கர்மாவிற்கேற்றவாறு சுகதுக்கம் ஆகியவற்றை அனுபவித்தாக வேண்டும். இதனால் வேதனையில் அழுவதை நிறுத்திவிட்டு என்னை பற்றிக்கொள் குழந்தையே. என் மீது உண்மையான நம்பிக்கையை வை. என் திருவடி தரிசனம் உன்னை துயரக் கடலிலிருந்து கரையேற்றும். துன்பங்களை துடைக்க நான் தயாராக இருக்கின்றேன். அதை சுமந்து கொண்டு என்னிடம் நீ வா. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் குழந்தையான நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு இந்த சாயப்பா பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் தங்கமே. நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது.
இனிமேல் உன்னை ஒருபோதும் கலங்க விட மாட்டேன். உன்னுடன் தான் நான் இருப்பேன். உனக்கு உள்ளேயும் புறத்திலேயும் நானே இருப்பேன். எதை பற்றியும் அஞ்ச வேண்டாம். உன் விதியை முன்கூட்டியே நான் உனக்கு சாதகமாக மாற்றி எழுதிய பின்தான் நீ முதலாக என்னை பார்த்தது மற்றும் என்னுள் லயமானது எல்லாம் நடந்தது. அதனால் கவலை வேண்டாம். மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது. அது விரைவில் தடுப்பார் யாருமின்றி உன்னை வந்தடையும். நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும். சகல சௌபாகியமும் பெற்று சீரும் சிறப்புமாய் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நேரம் இது குழந்தையே. என் வார்த்தைகளை நம்பு. சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதா வாழ்க்கை முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்தால் இந்த சாகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கொள். உன் பாதுகாவலனாய் நான் இருக்க எதற்காக பயப்படுகின்றாய்? யாரை பற்றியும் கவலைப்படாமல் உன் தெய்வீக கடமையை செய். நான் அனைத்துமாயிருந்து உன்னை காப்பேன். நானே உனக்காக நேரில் வந்துள்ளேன் குழந்தையே. நண்பனையும் விரோதியையும் சரிசமமாகவே பாருங்கள். எல்லளவும் வித்தியாசம் காட்டாதீர்கள். எல்லோரையும் ஒன்று போலவே சமமாக பாருங்கள். அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ சமநிலையில் இருந்து பார்க்க பழகுங்கள். உண்மையான பக்தி என்னிடம் நீங்கள் வைத்திருந்தால் உங்களை தேடி நானே வருவேன். நன்றி கெட்ட மனிதர்களை அன்றே மறப்பது நன்று. தைரியம், நம்பிக்கை என்ற இரு மந்திர சொற்கள் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. எல்லாம் இருந்தாலும் இல்லை என்பார்கள் பலர். எதுவும் இல்லை என்றாலும் இருக்கு என்பார்கள் சிலர். கொட்டி தீர்க்கும் கண்ணீரை விட பகிர முடியா வலியின் பாரம் தாங்காமல் விழியில் வர துடிக்கும் ஒரு துளி ஈரக்கசிவில் ஒளிந்திருக்கும் 1000 உணர்வுகள். நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நில் குழந்தையே. கடவுள் கைவிட்டு விட்டதாக கவலைப்படாதே. கடைசியில் துரோகிகளை காட்டிக் கொடுப்பதை கடவுள்தான் குழந்தையே. பொறுமை கொண்டவன் வாழ்வில் சிறப்பான். பொறாமை கொண்டவன் வாழ்க்கையே இழப்பான். ஒருபோதும் அஞ்சாதே. நீ உனது கடமையை செய். சிறிதளவும் அஞ்சக்கூடாது. என் மொழிகளில் நம்பிக்கை வை குழந்தையே. என்னுடைய லீலைகளை நினைவில் கொள். நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். கலங்காதே. 1000 பேரை கூட எதிர்த்து நில். ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே. தூக்கி விட்டவரை மறக்காதே. தூக்கி போட்டவரை கனவில் கூட நினைக்காதே. மனதால் எவ்வளவு பலமானவர்களையும் அழ வைக்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மட்டும்தான். வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் வெற்றி காகிதம். அதில் எழுதுவதா, வரைவதா, கிறுக்குவதா, இல்லை கிழிப்பதா என்பது நம் கையில் தான் இருக்கின்றது. நண்பனையும் விரோதியையும் சரிசமமாகவே பார்க்க கற்றுக்கொள். எல்லளவும் வித்தியாசம் காட்டாதே. எல்லோரையும் ஒன்று போலவே சமமாக பார். அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ சமநிலையில் இருந்து பார்க்க பழகு. எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை. எண்ணங்கள் தான் முடிவு செய்யும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை குழந்தையே. யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதே சிறப்பு. சிறிது நேரமாவது ஓய்வெடுக்கட்டும் மதி. மனதிற்கு கிடைக்கும் கொஞ்சமாவது நிம்மதி. பொறுமையாக இரு. உங்களுக்காக எழுதப்பட்டவை உங்களை வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதை எழுதியவன் மிக சிறந்த எழுத்தாளன், இறைவன். துன்பத்தை கண்டு ஒருபோதும் துவண்டு விடாதே. அதைத் தொடர்ந்து நன்மை நிச்சயம் வந்து சேரும். அதிகம் கோபப்படுபவர்களிடம் நெருங்கி பழகி பாருங்கள். உண்மையும் நேர்மையும் அவர்களிடம் அதிகமாகவே நிறைந்திருக்கும். பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அதிக அர்த்தங்கள் உண்டு குழந்தையே. வலிமையானவர்களுக்கு வலியை தாங்கும் சக்தி இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் வலிக்காமல் இருக்காது. சில சூழ்நிலைகளில் பேசாமல் இருப்பது பேச தெரியாமல் அல்ல, எதையும் பேசிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இரு. எந்த ஒரு துயரத்தையும் உன் மனம் எளிதெனவே நினைக்கும். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள். ஆரம்பத்தில் அதர்மத்தின் ஆட்டம் சற்று அதிகமாகவே இருந்தாலும் முடிவில் அதர்மத்தின் ஆட்டம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும். தர்மமே வெல்லும் குழந்தையே. எங்கும் நான் வியாபித்துள்ளேன். நான் இந்த பௌதீக உடலுடன் ஷீரடியில் மாத்திரம் இருக்கின்றேன் என்ற எண்ணத்தை விட்டுவிடு. நான் எங்கும் வியாபித்துள்ளேன் குழந்தையே. ஏன்
உன் மனதிலும் நான் தான் இருக்கின்றேன். வாழ்க்கையின் பயத்தை என் கிருபையால் வெல்லப் பழகு. உனது துன்பத்தை இன்பமாக நான் மாற்றுவேன். என் பாதங்களை நினைவில் நிறுத்து. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை. உன் எண்ணங்களில் உள்ளது அழகிய வாழ்க்கை. நீ மற்றவர்களுக்காக விட்டுக் கொடு. இறைவன் நிச்சயம் உனக்கு நல்ல வழியை காண்பிப்பார். விரும்பியவர்கள் வேண்டாம் என்று விலகி தனிமையை தந்த பின்புத்தான் வாழ்க்கை என்னவென்று புரியத் தொடங்கியது உனக்கு. கலங்காதே தங்கமே. நீ நிராகரிக்கப்படும் இடத்தில் நிற்பது கூட தவறு என்பதை புரிந்து கொள். வாழ்க்கை என்பது பரீட்சை போல. வரும் துன்பங்களை எல்லாம் தேர்வெழுதி வெற்றி பெற்றால் போதும். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அதை அடைய வருஷங்கள் ஆகலாம். அது உடைய சில நொடிகள் போதும் குழந்தையே. பல பேரிடம் நாம் நிறைய கற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதை நினைவில் வைக்கத்தான் மறந்து விடுகின்றோம். உன் அருகிலேயே தான் நான் இருக்கின்றேன். என் ஆதரவு என்றும் உனக்குண்டு. எதிலும் துணிந்து இறங்கு. வெற்றி உனக்கே. நாளைய விடியல் உனதாகட்டும். உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. இழந்தவைகளை மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் அந்த நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. இன்பமயமான வாழ்க்கை எந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகி விட்டது. உன் துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. இனி எல்லாம் சுகமே. உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது. சந்தோஷமாக இருக்கப் போகின்றார். பட்டு போன மரத்திற்கு பறவைகளும் வருவதில்லை. பணம் இல்லாதவன் வீட்டிற்கு உறவுகளும் வருவதில்லை. உன் திறமையை பாராட்டுவோர் பல பேர் இருக்கும் போது பொறாமையில் பேசும் 10 பேருக்காக பயமோ பதிலோ தேவையில்லை குழந்தையே. எப்போது ஒன்றை மகிழ்ச்சியோடு துவங்குகின்றாயோ அப்போது தான் அதன் சிறப்பையும் மதிப்பையும் உன்னுடைய திறமையும் தன்னம்பிக்கையும் உனக்குள் நீ உணர்வார். மன வலிமை என்பது மற்றவர் போதித்து வருவதல்ல. 1000 காயங்கள் பட்ட பின்னர் எது வந்தாலும் பரவாயில்லை, பார்த்து கொள்ளலாம் என்ற நிலைத்தான். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை மட்டும் நினை, நல்லதை மட்டும் செய். மற்றதை இறைவன் பார்த்து கொள்வார். யாரிடமாவது உங்களுக்கு பிரச்சனை என்றால் சம்பந்தப்பட்டவரிடம் உரையாடுங்கள். விடை நீங்கள் விரும்பியதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும். நமது எண்ணம் தான் நமக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். பிறந்து விட்டோம் என்பதற்காக வாழாதே. அது கடனாய் முடியும். வாழ்வதற்காக பிறந்திருக்கின்றோம் என்று எண்ணுக்குள். வாழ்வு இனிமையாகும். எதையும் சொல்வதை கேள். வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டுமே உண்டு. அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு. அனுபவம் அளித்த பாடங்களை ஒருபோதும் மறக்காதே. எல்லோராலும் புகழை எட்ட இயலாது. ஆனால் அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு. உன்னாலும் இயலும். அதை உனது நடத்தையும் ஈடுபாடுமே தீர்மானிக்கின்றது. மற்றவர் முன் பொய்யாக வாழ்வதை விட நான் இப்படித்தான் என்று நமக்கு பிடித்த விதத்தில் வாழ்வதில் தவறேதும் இல்லை குழந்தையே. உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும். என் வைரமே, உனக்காக நான் குறித்த நேரக்காலம் வந்துவிட்டது. என் கண்களை பார். நீ புரிந்து கொள்வார். என்னை மனதார நினைத்துக்கொள். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன். இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் சாயப்பா உனக்காக செய்து தரப் போகின்றேன். அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு குழந்தையே. என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே. என்னையே நினைத்துக்கொள். எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். கலங்காதே தங்கமே. நீ அமைதியாக இரு. காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். நான் மாற்றி அமைப்பேன். உனக்காக நான், எனக்காக நீ. இது இந்த ஜென்ம பந்தமில்லை, பூர்வ ஜென்ம பந்தம். இதை பிரிக்க யாராலும் முடியாது தங்கமே. கவலை வேண்டாம். மகிழ்ச்சியோடு இரு. நீ எனது பொக்கிஷம். நீங்கள் அனைவரும் எனது துவாரகா மாகியின் குழந்தைகள். எனது அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். அனைத்தையும் ஜெயமாக்குவேன். நான் இருக்கின்றேன். கலங்காதே. உன் கைப்பிடித்து வழிநடத்துவேன்.
உன்னுடைய கேள்விகளுக்கு நான் எப்படியாவது பதில் சொல்லிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன். நான் நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே தான் வருகின்றேன். ஒவ்வொரு நிமிடமும் நீ என்னை அழைக்கும் போது நான் எவ்வளவு சந்தோஷமாக வருகின்றேன் தெரியுமா? சில விஷயங்களை உனக்கு நிறுத்தி வைக்கின்றேன். அதற்கான காரணத்தை உனக்கு காட்டுகின்றேன். நிறுத்தி வைத்ததை தருவதற்கு தக்க காலத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன். அனைத்து உன்னிடம் வந்து சேரும் குழந்தையே. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு பொறுப்பு நானே. கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன? என் வேலைகளை பொறுத்திருந்து பார். அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன். உன் வேண்டுதல்களுக்கு பதில் வரும். நம்பிக்கையோடு இரு. இதுவே நீ சாட்ச சரிதத்தை படிப்பதற்கு சரியான நேரம். இனியும் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரம் எடுத்துப் படி. உன் சந்தேகம் அனைத்திற்கும் அதில் விடை கிடைத்துவிடும். விதியை நினைத்து மதியை மங்க விடாதே. விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன். உளறல் இல்லாமல் சந்தோஷமாக இரு. உன் அப்பா உன் அருகில் தான் இருக்கின்றேன். கலங்காதே தங்கமே. உறுதியாக உனக்கு சொல்கின்றேன். உன் துயரம் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக மாறும். நான் மாற்றி அமைப்பேன். இனி கலங்காதே. உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.